சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட 4.5 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமான வகையில் சுற்றித் திரிந்த 4 பேரை பிடித்து போலீசார் நடத்திய சோதனையில் அவர்கள் 4வரும் இடுப்பில் தங்கக்கட்டிகளை கடத்த முயன்றதாக கூறப்படுகிறது. விசாரணையில் சென்னையில் ஒரு நகைக்கடையில் தங்க பிஸ்கெட்டுகளை வாங்கிக் கொண்டு கேரளா செல்ல இருந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே சென்னை வால்டாக்ஸ் சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 17 கிலோ எடையுள்ள வெள்ளி பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தேனியில் தனியார் எண்ணெய் ஆலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல கோடி ரூபாய் பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. தேனி அடுத்து ரத்தினம் நகரில் கருணாகரன் என்பவருக்கு சொந்தமான எண்ணெய் மற்றும் காகித ஆலை உள்ளது. இந்த எண்ணெய் ஆலையில் உள்ள கொதிக்கனலில் நேற்று இரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த 40க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இவ்விபத்தில் காயமடைந்த 2 ஊழியர்கள் மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள வண்ணாரி அம்மன் கோயிலில் குண்டம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 4ஆம் தேதி இரவு பூச்சாட்டுதல் நிகழ்ச்சியுடன் குண்டம் திருவிழா தொடங்கியது. இதன் முக்கிய நிகழ்ச்சியாக நேற்று குண்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அக்னி இடப்பட்டது. இதன் பின்னர் பக்தர்கள் குண்டம் இறங்கி வழிபட்டனர். இந்த விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வரும் 25ஆம் தேதி மறு பூஜையுடன் விழா நிறைவு பெறுகிறது. திருமங்களக்குடி மங்களாம்பிகை சமேத பிராணநாதேஸ்வரர் கோயிலில் பங்குனி உத்தர திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே திருமங்கலக்குடியில் மங்களாம்பிகை சமேத பிராணநாதேஸ்வரர் கோயில் உள்ளது. இக்கோயிலில் பங்குனி உத்தர விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. சுவாமி அம்பாள் சிறப்பு மலர் அலங்காரத்தில் மணமேடையில் எழுந்தருளி மங்கள வாத்திய இசையுடன் திருக்கல்யாண பிரம்மோற்சவம் நடத்தப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கரூர் அருகே ஆண்டிப்பட்டியில் வேனில் கொண்டு செல்லப்பட்ட 5,63,63,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கோட்டை சோதனைச் சாவடியில் தேர்தல் அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மதுரையிலிருந்து சேலம் நோக்கி சென்ற கொரியர் வேனை அதிகாரிகள் சோதனை செய்தனர். இதில் 94 கிலோ 883 கிராம் எடையுள்ள தங்க நகைகள் இருப்பது தெரிய வந்தது. சேலத்தில் உள்ள நகைக்கடைக்கு இந்த நகைகள் கொண்டு செல்லப்படுவதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். எனினும் நகைகளுடன் அந்த வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு நகைகள் கொண்டு செல்லப்படுவதற்கான ஆவணங்களை தேர்தல் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். சென்னை பூவிருந்தவள்ளி அருகே உரிய ஆவணமின்றி கொண்டு வரப்பட்ட தனியார் வங்கிக்கு சொந்தமான 1,04,00,000 ரூபாயை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பூவிருந்தவள்ளி தொகுதி தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த தனியார் வங்கியை சேர்ந்த வாகனத்தை நிறுத்தி நடத்தப்பட்ட சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி 1,04,00,000 ரூபாய் எடுத்து வரப்பட்டது தெரிய வந்தது. விசாரணையில் இருங்காட்டுக்கோட்டை, ஸ்ரீபெரும்புத்தூர், வேலூர், காட்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வங்கிகளில் பணம் நிரப்புவதற்காக பணம் கொண்டு செல்லப்பட்டு இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இருந்த போதிலும் உரிய ஆவணம் இல்லாததால் அந்த பணத்தை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பட்டம் கொடுக்க ஆள் இல்லாததால் தமக்கு தானே பாதுகாவலன் என்ற பட்டத்தை மோடி கொடுத்துக் கொண்டதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். சேலம் கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், இந்தியா முழுவதும் தாமரை கருகி வரும்போது தமிழகத்தில் மட்டும் எப்படி மலரும் என கேள்வி எழுப்பினார். மேலும் பிரதமர் மோடி ஏழைகளுக்கோ நாட்டிற்கோ பாதுகாவலன் அல்ல என தெரிவித்த பாலகிருஷ்ணன், அம்பானிக்கும் அதானிக்குமே மோடி காவலனாக உள்ளதாக விமர்சித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடக்கூட ஆட்கள் இல்லை என திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் சந்திரகுமார் விமர்சித்துள்ளார். சேலத்தில் நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த அவர், திமுக அதிமுக என மாறி மாறி கூட்டணி பேரம் பேசிய தேமுதிக கடைசியில் கிடைத்த தொகுதிகளில் அந்த ஊர்களை சேர்ந்தவர்களை கூட வேட்பாளராக நிறுத்த முடியவில்லை என தெரிவித்தார். மேலும் சேலத்தை சேர்ந்தவருக்கு சென்னையில் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாகவும், சென்னையை சேர்ந்த சுதீஷ் கள்ளக்குறிச்சியில் போட்டியிடுவதாகவும் சந்திரகுமார் விமர்சித்தார். முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டத்தில் கூட்டணி கட்சிகளின் துணையோடு வெற்றி பெறுவேன் என சேலம் தொகுதியின் திமுக வேட்பாளர் பார்த்திபன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
சேலத்தில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்ற அவர், முதல்வரின் சொந்த மாவட்டத்தில் குடிநீர் வசதி, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என குறை கூறினார். பசுமை வழிச்சாலை திட்டத்தில் விவசாயிகள் நிலம் கையகப்படுத்தப்பட்டது, வேலை வாய்ப்பின்மை உள்ளிட்ட காரணங்களினால் இந்த ஆட்சி மீது மக்கள் அதிருப்தியில் உள்ளதாகவும் திமுக வேட்பாளர் பார்த்திபன் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வனப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் அரிய வகை மூலிகைகள் சாம்பலாகின. வெண்குன்றம் கிராமத்தின் அருகே 650 ஏக்கர் பரப்பளவிலான வனப்பகுதி உள்ளது. இங்கு ஏற்பட்ட தீ காரணமாக வனவாழ் உயிரினங்கள் மற்றும் மூலிகைகள் எரிந்து சாம்பலாகின. தீயை அணைக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்காத நிலையில் பொதுமக்களே தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். எனினும் மலையீட்டான்குப்பம், தெள்ளூர், வெண்குன்றம் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து காட்டுத்தீ எரிந்து வருகிறது. தேசிய அளவில் வரவேற்பை பெற்றுள்ள பாரதிய ஜனதா கட்சியுடன் தேசிய சிந்தனை உள்ள அதிமுக இணைந்துள்ளதால் தங்களது கூட்டணி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் இல கணேசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தேர்தலில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்றார். எனவே இந்த சம்பவத்தை யாரும் அரசியலாக்க கூடாது எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். கோயில்களில் தாமரை கோலத்தை அழிப்பது உள்ளிட்ட தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளுக்கும் இல கணேசன் கண்டனம் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே 6ஆம் வகுப்பு மாணவியின் முயற்சியால் சிதிலமடைந்த பாலத்தின் பக்கவாட்டு சுவர் சீரமைக்கப்பட்டுள்ளது. பாபநாசம் வங்காரம்பேட்டையில் உள்ள சிறிய பாலம் பக்கவாட்டு சுவரின்றி ஆபத்தான நிலையில் இருந்தது. இதனை பாபநாசம் உரிமையியல் நீதிபதி ராஜசேகரின் கவனத்திற்கு 6ஆம் வகுப்பு மாணவி சாய் டாப்சி எடுத்து சென்றார். சிறுமியின் கோரிக்கையை ஏற்ற நீதிபதி பாபநாசம் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு கடிதம் எழுதியதை அடுத்து 60,000 ரூபாய் மதிப்பில் பாலத்திற்கு தடுப்பு சுவர் கட்டப்பட்டுள்ளது. சிறுமியின் முயற்சியால் பாலத்திற்கு தடுப்பு சுவர் கட்டப்பட்டதை அப்பகுதி மக்கள் பாராட்டினர். மதுரையில் 30க்கும் மேற்பட்ட வீடுகளில் திருடிய நபரை சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் கைது செய்தனர். மதுரை மகாத்மா காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமாரி வீட்டின் கதவை தாழ்பால் போடாமல் தூங்கி சென்றதாக தெரிகிறது. இதனை நோட்டமிட்ட நபர் வீட்டிற்குள் நுழைந்து 70,000 பணம், 2 சவரன் நகை மற்றும் வெள்ளி பொருட்களை திருடி சென்றனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவியில் பதிவான காட்சிகள் அடிப்படையில் ஜெயக்குமாரி வீட்டில் திருடிய நபரை கைது செய்தனர். விசாரணையில் அந்த நபர் முடக்கத்தான் பகுதியைச் சேர்ந்த அம்பேத்கர் முத்து என்பதும் திறந்திருக்கும் வீடுகளை நோட்டமிட்டு தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த நபரை நீதிமன்ற உத்தரவின் பேரில் போலீசார் சிறையில் அடைத்தனர். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் சைவ திருவிழாவின் முக்கிய நிகழ்வான 63 வீதி உலா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் பங்குனி உத்திரம் மற்றும் சைவ திருவிழா கடந்த புதன்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 8ஆம் நாளான நேற்று 63 வீதி உலா நடைபெற்றது. அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் உள்ளிட்டோர் முத்து பல்லக்கிலும் மற்ற நாயன்மார்கள் கேடயத்திலும் வீதி உலா வந்தனர். விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சைவ திருவிழாவை காண ஆண்டுதோறும் வருவதாகவும் 63 வீதி உலா சென்னைக்கு பெருமை சேர்க்கும் கலாச்சார விழா என்றும் பக்தர்கள் தெரிவித்தனர். ஈரோட்டில் உணவக ஊழியர்கள், பேருந்து ஓட்டுநர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பேருந்து நிலையம் அருகே உள்ள உணவகத்தில் உணவருந்து சென்ற தனியார் பேருந்து ஓட்டுநர் சங்கருக்கும் அங்கிருந்த ஊழியர்களுக்கும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த ஓட்டுநர் ஈரோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தகவல் அறிந்த சக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ஆங்காங்கே பேருந்துகளை நிறுத்திவிட்டு உணவகத்தின் முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது வாக்குவாதம் செய்த உணவக ஊழியர்களை தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் விரட்டி தாக்கியதால் அங்கு பதற்றம் நிலவியது. தகவல் அறிந்த போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்த முயற்சித்தனர். நிலைமை கட்டுக்குள் வராததால் போலீசார் லேசான தடியடி நடத்தினர். இதனால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிவகங்கையில் தேர்தல் விதிகளை மீறியதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் 2 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அமமுக சார்பில் சிவகங்கை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தேர்போகி பாண்டியும், மானாமதுரை சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் மாரியப்பன் கென்னடியும் சிவகங்கை, திருபுவனம், மானாமதுரையில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தனர். அப்போது தேர்தல் விதிகளை மீறி காரில் சென்றதாகவும் பட்டாசு வெடித்ததாகவும் புதூர் மற்றும் சிவகங்கை கிராம நிர்வாக அலுவலர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் அமமுக வேட்பாளர்கள் தேர்போகி பாண்டி, மாரியப்பன் கென்னடி
அமமுக மாவட்ட செயலாளர் உமாதேவன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலையொட்டி தமிழகத்தில் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள முதற்கட்டமாக 10 கம்பெனி துணை ராணுவத்தினர் சென்னை வந்தனர். திருவல்லிக்கேணி சென்ற அவர்கள் காவல்துறையுடன் இணைந்து அணிவகுப்பு நடத்தினர். பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கலாம் என விழிப்புணர்வு ஏற்படுத்தவே அணிவகுப்பு நடைபெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனிடையே ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணை பிரிவில் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சொகுசு கார் ஒன்றில் ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 3,02,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் சிங்கிரிபாளையத்தை சேர்ந்த நாகேந்திரன் என்பவர் நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய பணத்தை எடுத்து சென்றது தெரியவந்தது. கோவை அருகே உரிய ஆவணங்கள் இன்றி காரில் எடுத்து வரப்பட்ட 10,64,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மதுக்கரை மரப்பாலம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பாலக்காடு பகுதியைச் சேர்ந்த அபிலாஷ் என்பவரின் காரை நிறுத்தி சோதனையிட்டதில் 10,64,000 ரூபாய் பணம் இருப்பது தெரியவந்தது. உரிய ஆவணங்களை அளித்து பணத்தை திரும்பப் பெறலாம் என கூறியுள்ள அதிகாரிகள் பறிமுதல் செய்த பணத்தை கருவூலத்தில் ஒப்படைத்தனர். இதேபோன்று கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படையினர் இருசக்கர வாகனத்தில் சென்று ராஜ்குமார் என்பவரிடமிருந்து கைத்துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் பறிமுதல் செய்யப்பட்ட கைத்துப்பாக்கி மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் பறக்கும் படையினர் ஒப்படைத்தனர். இதேபோன்று மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் சின்னத்திரை நடிகர் ராமர் மூலம் வருவாய்த்துறையினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கருங்காலக்குடி மந்தையில் வாக்குப்பதிவு இயந்திரம் மூலம் நடந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே எழுந்திருக்க முடியாமல் படுத்திருந்த காட்டெருமையை பொதுமக்களே பராமரித்து வருகின்றனர். ஊசிமலை அருகே வயது முதிர்வு காரணமாக நடமாட முடியாமல் படுத்திருந்த காட்டெருமையை வனத்துறையினர் கவனிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் மலை கிராம மக்களை அந்த காட்டெருமைக்கு உணவு மற்றும் தண்ணீர் வழங்கி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட காட்டெருமையை கண்டுகொள்ளாத வனத்துறையினர் செயலுக்கு விலங்கின ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். உதகை அருகே 33 கிராமங்களை சார்ந்த படுகர் இன மக்கள் ஒன்று கூடி கொண்டாடிய விதை விதைப்பு திருவிழா பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய பண பயிராக தேயிலை இருந்து வருகின்றது. அதற்கு அடுத்தபடியாக மலை காய்கறி சாகுபடி உள்ளது. இதனையொட்டி ஆண்டுதோறும் அப்பக்கோடு பகுதியில் விதைப்பு திருவிழா நடைபெறும். ஈதேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற விழாவில் 33 கிராமங்களை சார்ந்த படுகர் இன மக்கள் தங்களுடைய பாரம்பரிய உடையணிந்து சிறப்பு வழிபாடு செய்தனர். ராஜபாளையம் அருகே கடந்த 6 நாட்களாக நடைபெற்று வந்த விசைத்தறி தொழிலாளர்கள் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சத்திரப்பட்டி பகுதியில் 600க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்கள் இயங்கி வருகின்றன. இங்கு பணிபுரியும் 7,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கூலி உயர்வு மற்றும் பண்டிகை கால விடுமுறை வேண்டி கடந்த 13ஆம் தேதி முதல் 6 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி விற்பனை மற்றும் லங்காக்கட்டை உருட்டி சூதாட்டத்தில் ஈடுபட்டவர்களை 12 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். செட்டிக்குறிச்சி மற்றும் எடப்பாடியில் லாட்டரி விற்பனை செய்த செங்கோட்டையன், குமார், மாரியப்பன், முனுசாமி, கந்தசாமி உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர். இதேபோல் கொங்கணாபுரம் ஒன்றியம் வேம்பனேரியில் லங்காக்கட்டை உருட்டி சூதாட்டத்தில் ஈடுபட்ட 5 பேரையும் அதிரடியாக கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 33,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருபுவனம் அருகே வங்கியில் போலி நகைகளை வைத்து 36 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நகை மதிப்பீட்டாளர் கைது செய்யப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் லாடனேந்தல் கிராமத்தில் கனரா வங்கி செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியில் நகை மதிப்பீட்டாளராக பணிபுரியும் செந்தில்குமார் 19 நபர்களின் பெயரில் போலி நகைகளை வைத்து 36,52,000 ரூபாய் மோசடியில் ஈடுபட்டுள்ளார். மதுரை கிளையைச் சேர்ந்த நகை மதிப்பீட்டாளர் வந்து சோதனை செய்தும் போலி நகை என சொல்லவில்லை. இதனை கண்டறிந்த மேலாளர் பவுன்ராஜ் குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார். அதன்படி செந்தில்குமாரை கைது செய்த போலீசார் அவருக்கு உதவிய மதுரை கிளை நகை மதிப்பீட்டாளர் கதிரேசன் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பட்டா மாற்றத்திற்கு மாற்றுத்திறனாளியிடம் 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார்.
ஓலையூர் கிராமத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான அருள் பாண்டியன் தமது தந்தையின் பெயரில் உள்ள சொத்தை தமது பெயருக்கு பட்டா மாற்றுவதற்கு கிராம நிர்வாக அதிகாரி சுமதியை அணுகியுள்ளார். அதற்கு கிராம நிர்வாக அலுவலர் சுமதி 1000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதையடுத்து லஞ்ச பணத்தை கொடுக்கும் போது அதை பெற்றுக்கொண்ட சுமதியை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். இத்துடன் நம்மேரியா செய்திகள் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.